இன்றைக்கி நம்ம வீடு வந்து ஒரு மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்க்குறவங்களுக்கு ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கணும், நல்ல ரெசிடென்சியல் லொக்கேஷனில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துலாவரங்களுக்காகவே கட்டியிருக்கக்கூடிய வீடுங்க. 20x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் ஒன் சைடு வால் ஃபுல்லுமே, சவுத் சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு டிவி யூனிட் அட்டகாசமாக வச்சுருக்காங்க. 2 அதுலேயும் வந்து பாருங்கள் டிசைன்ஸ் வந்து பாருங்கள். ஒன்று வுட்டன் டிசைன்லையும், இன்னொன்று வந்து லேசர் கட்டிங் டிசைன்லையும் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க கோல்டன் கலரில். ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடு வந்து ஒரு மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்க்குறவங்களுக்கு ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கணும், நல்ல ரெசிடென்சியல் லொக்கேஷனில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துலாவரங்களுக்காகவே கட்டியிருக்கக்கூடிய வீடுங்க. நல்லா ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் டைப்பில் பண்ணி அதுக்கு நேச்சுரல் ஸ்டோன், லேசர் கட்டிங், டஃப் அண்ட் கிளாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் அப்படின்னு கொடுத்து அழகுபடுத்துறதுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷனை எப்படி அழகுபடுத்தணுமோ அது மாதிரி அழகுபடுத்தி கொடுத்துருக்காங்க. லேசர் கட்டிங் டிசைன், கலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பெயிண்டிங்லையும் நம்மளுக்கு நல்லா அழகுபடுத்தியிருக்காங்க. மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு சின்ன கார்டன் ஸ்பேஸு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய நம்மளுக்கு நார்மலான ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கேட்டுங்க. பெரிய கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 20x10 அப்படிங்கிற அளவில் இருக்குது. முன்னாடி 2 வாட்டர் சம்ப் வச்சு நல்ல ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் வந்து கிரே கலரில் நம்மளுக்கு அடிச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே அமைஞ்சிருக்கு, மேட்டுப்பாளையம் ரோடு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. முன்னாடி பாருங்கள் ஒரு சின்ன சிட் அவுட்டுங்க. சிட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 5x5 அப்படிங்கிற அளவில் இருக்குது. அந்த 5x5 அளவில் இருக்கக்கூடிய சிட் அவுட்டில் இருந்து உள்ளே போகும்போது நல்ல தேக்கில் கதவு கொடுத்துருக்காங்க. நல்ல ட்ரெடிஷ்னலான டிசைனில் ப்ளைனாக கொடுத்து அதுக்கு மேட் ஃபினிஷிங்கில் உடன் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. வாங்க 20x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் ஒன் சைடு வால் ஃபுல்லுமே, சவுத் சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு டிவி யூனிட் அட்டகாசமாக வச்சுருக்காங்க. 2 அதுலேயும் வந்து பாருங்கள் டிசைன்ஸ் வந்து பாருங்கள். ஒன்று வுட்டன் டிசைன்லையும், இன்னொன்று வந்து லேசர் கட்டிங் டிசைன்லையும் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க கோல்டன் கலரில். அது போக உங்களுக்கு ஃபால் சீலிங் பாருங்கள் 3D பேட்டர்னில், ஜிப்சம் போர்டில், கியூபிக்கல் பேட்டர்னில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பண்ணியிருக்கிற லைட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. அப்புறம் இன்னொன்றுங்க, கிச்சனையும் டைனிங்கும் பிரிக்கிற இடத்துல நம்மளுக்கு வுட்டனில் பண்ணியிருக்காங்க பேனலிங்கு. ஜன்னல் வந்து ஃப்ரெஞ்சு விண்டோ டைப்பில் பெருசாக வச்சு ஹாலில் எப்பவும் வெளிச்சம் வர மாதிரி 4 ஜன்னல் வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி உங்களுக்கு சூப்பராக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃபால் சீலிங் டிசைனுங்க. பார்த்துட்டே இருக்கலாம், கண்ணை பறிக்கிற மாதிரி லைட்டிங்ஸ் இருக்குது. டிவி யூனிட்டும் அட்டகாசமாக இருக்குது. அதுபோக உங்களுக்கு வால் பேனலிங் பண்ணியிருக்கிறது. ஒன் சைடு வால் ஃபுல்லுமே எல் டைப்பில் உங்களுக்கு லூவர்ஸ் பேட்டர்னில் கொடுத்து அங்கங்கே சின்ன சின்ன பாக்ஸ் கொடுத்து அதுக்கு எல்லோ கலர் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்கிறது சூப்பராக இருக்குது. அதுபோக லேசர் கட்டிங்ஸில் டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டு பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வடமதுரைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், நம்ம இப்போ டைனிங் ஹால் பார்ப்போங்க. டைனிங் கம் கிச்சனுங்க. 10x16 அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் கம் கிச்சனுங்க. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல் டைப்பில் டேபிள் டாப் போட்டு கொடுத்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. ப்ளூ வித் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி காம்பினேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல் டைப்பில் உங்களுக்கு டேபிள் டாப் போட்டிருந்தாலும் நல்லா ஸ்டாண்டு யூனிட் வந்து 4 போட்டு ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கிளாசி ஃபினிஷிங்கில். சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி அங்கங்கே ஸ்டோரேஜுக்கு சின்னதாக ஒரு யூனிட் வச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய டால் யூனிட் பாருங்கள். டால் யூனிட்டில் உங்களுக்கு கடப்பக்கல் போட்டு நல்லா 2 டோர் 3 டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வால் பேனலிங்லேயே நம்மளுக்கு சின்னதாக ஒரு டேபிள் டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரெகுலர் மாஸ்டர் பெட்ரூமை பார்ப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10x11 அப்படிங்கிற ரேஞ்சஸில் அமைஞ்சிருக்கு அட்டாச்சு டாய்லெட்டோட.
இதுலேயும் மேலே லேஃப்ட்டுக்கு வந்து வுடன் ஒர்க்கில் கபோர்டு ஒர்க் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா லைட்டிங்ஸ் மேலே ஸ்பாட் லைட் கொடுத்து லைட்டிங்ஸோடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெட்ரூமுங்க. கீழே காம்பேக்டாக இருக்குது. லைட் கலர் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்கை ப்ளூ. அட்டாச்சாக டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 6x5 அப்படிங்கிற மாதிரி நல்லா ஸ்கொயர் பேட்டர்னில் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு சைடு டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறது, டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறது நல்லா எடுப்பாக இருக்குது. இந்த ஃபால் சீலிங்கும் டிவி ஒர்க்கும் அதில் வரக்கூடிய லேசர் கட்டிங்ஸும் பார்த்துட்டே இருக்கலாங்க வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் அப்பார்ட்மெண்ட் பேட்டர்ன் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. டைனிங் ஹாலில் இருந்து நம்மளுக்கு மேலே போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்ஸ் கொடுத்து ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. மேலே பெரிய லாபி, அது போக ஒரு ஹாலும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹால்லே லாபிலையும் ஸ்பாட்லைட் கொடுத்து வெளிச்சம் வர மாதிரி பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க. 16x8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. மேலேயும் அதுக்கும் ஒன் சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு வால்பேப்பர் கொடுத்து நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்லைட் கொடுத்து சூப்பராக கவர் பண்ணி எடுப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் எல்லோ அப்படிங்கிற மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே 2x4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபைட் டைல்ஸு கோல்டன் கலரில் கோல்டன் ப்ரௌனில் பண்ணியிருக்காங்க. வாங்க ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாங்க. இதுலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு புறம் தென்மேற்கு ஃபுல்லுமே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. 3 ட்ரா வச்சு மேலேயும் லேஃப்ட்டுக்கும் உங்களுக்கு வுட் ஒர்க்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் ஸ்டடி டேபிளும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் எலிவேஷனுடைய லேசர் கட்டிங் டிசைனுடைய வெளிச்சம் நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே நார்மலாக வர்ற மாதிரி அதுக்கும் ஒரு ஜன்னல் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது போக நம்மளுக்கு வால்பேப்பர்லையும் மேலே ஃபால் சீலிங்க்கும் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் பண்ணி பாருங்கள் எவ்வளவு எடுப்பாக இருக்குது. இந்த ஜன்னலை வந்து உங்களுக்கு ஒன் சைடு பேரலாக பில்லரையும் ஒன் சைடு ஜன்னலையும் கொடுத்துருக்கிறது நல்லா எடுப்பாக இருக்குது. அது போக இந்த ரூமில் உங்களுக்கு ஒரு ஷோகேஸ் இருக்குது. அந்த ஷோகேஸ்க்கும் செல்ஃப்ஸ் போட்டு கிளாஸில் உங்களுக்கு கவர் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் நல்லா பெருசாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8x6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லைட் கிரே ப்ளஸ் ஒயிட் கலரில் நல்ல கிளாஸி ஃபினிஷிங்கில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசைன் ஃபுல்லாக ஒட்டி மேலே பிராண்டரில் ஃபிட்டிங்ஸ் கொடுத்து வாஷ் பேசின் வெஸ்டர்ன் கிளாஸ் செட் அப்படி வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு 8x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பால்கனிங்க, கவர்டு பால்கனிங்க. முன்னாடி நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இந்த பால்கனியில் டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா கீழே நல்லா கலர்ஃபுல்லான டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க, அழுக்கானா தெரியாத மாதிரி. வாங்க இந்த ஹாலில் இருந்து இன்னும் ஒரு தென்கிழக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமை பார்ப்போம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்மளுக்கு வால்பேப்பர் அப்படி ஒட்டி அது போக ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வால்பேப்பர்லேயும் ஃபால் சீலிங் வர மாதிரி நல்லா ப்ரௌனில் கோல்டன் லீஃப் விழுகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. வால்பேப்பர் ஒட்டி இருக்கிறது 2 பக்கமும் ஜன்னலை பேரலாக வச்சு டிசைன் பண்ணியிருக்கிறது தாட்ஃபுல்லாக இருக்குது. ஒன் சைடு வால்க்கு மேட் சுவர் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. 3 டைப் ஆஃப் ட்ராயர் ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. அது போக லெஃப்டில் உங்களுக்கு 6 டைப் ஆஃப் ட்ரா வச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல மைல்டு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெருசாக 10x5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அதில் கீழே ஃபுல்லுமே ப்ரௌன் கலரில் மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் போட்டு மேலே ஒயிட் கலரில் மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய விண்டோ வச்சு கொடுத்துருக்காங்க. பிராண்டரில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும் இந்த வீட்டுக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வடமதுரை பக்கத்தில் தண்ணீர் பன்னிமடை அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகிற வழியில் அமைஞ்சிருக்கு. 2.5 சென்ட்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. விலையும் வந்து நார்மலாகவே இருக்குது. மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறக்கும் ஆர்சிலேயே ஸ்டெப்ஸ் கொடுத்து அதுக்கும் டைல்ஸ்லேயே போட்டு கொடுத்துருக்காங்க. வெளியில் போகும்போது நல்ல பெரிய ஹெவியான மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. மெட்டல் டோரை வச்சு வெளியில் போனோம்னா பெரிய
ஓப்பன் டெரஸுங்க. ஓப்பன் டெரஸில் டஃப் அண்ட் கிளாஸு. அது போக வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்கு 3.5 அடிக்கு நம்மளுக்கு பெருசாக ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள். சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். ஐமை ஹோமின் இனிய நன்றி. கனவு மெய்ப்படும்.